போடுவோம். ஏறி அடி விடுறா என்ன வேணா வரானா பாட்டை கத்திட்டு ரெண்டு குத்து குத்தி விடுங்க. இவங்கெல்லாம் யாருன்னா கூட அந்த ஆசை கேட்கலாம். ரோடெலாம் எல்லாம் போட்டு கொடுத்தா ஓட்டு இங்கே பாரு நெல்லை பார்த்துல வண்டி போமா ஏய் போகுதுண்ணா பழடு போகலாம் இந்த அங்கிட்டு செல்லுமா இருக்கு. இது வர நெல் போட்டிருக்காங்க. கம்மாய்களா காட்டலடா. இன்னைக்கு வேறலாம் விளாட்றதுக்கு இருங்க. அதே இதுதான் பிளான் வச்சு கொடுத்து 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியாக இருக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. கிரிக்கெட் விளாடும் போது நிம்மதியாக இருப்பேன். அப்போ உனக்கு வீட்டில் நிம்மதி இல்லையா அப்படின்னு அவன் பண்ணாட்டி கேட்பான். என்ன வச்சு இந்த நான் உனக்கு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்களா சூழ்நிலை புரிஞ்சுக்காம இருக்காங்க. அழகு ரைட் சைடே வச்சு வட்டு வண்டியை ரைட் சைடே பார்த்துக்க. அவனுக்கு லெஃப்ட் சைடு நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடே பார்த்துக்க. ரைட் சைடு நல்ல மாதிரி இருக்கு. ரைட் சைடு வரும்போது வேற வழி இருந்துச்சுன்னா வண்டி எங்கிட்டு பாட்டி போவான். வேற போகும்போது அனுப்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குட்டுப்பட்டி ஃபால்ஸுங்க, நத்தத்துக்கு வடக்கு இருக்குது. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப அப்புறம் மழை இல்லாமல் ரொம்ப வதங்கி போயிருக்குங்க எல்லாமே. ஸோ நம்ம ஏரியா நல்லா மழை பெய்ந்து நம்பி வந்தோம். ஸோ இந்த கொஞ்சம் செலும்பாக இருக்கும். ஃபால்ஸில் தண்ணி வரும்னு நினச்சி வந்தோம். பட் தண்ணி வருதான் கீழே கேட்டோம். ஸோ மேலே போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாங்க. ஸோ நாங்கள் வந்த பாதை பார்த்திங்கன்னா நத்தத்துக்கு வடக்க ஒரு சின்ன ஷார்ட்கட் இருந்துச்சு. அதில் வந்தோம். கொஞ்சம் காட்டுக்குள்ளே வளைஞ்சு வந்துச்சுங்க. மெயின் பாதை வந்து வேறு பாதையாம். பட் நல்லாயிருக்கு. இதுவும் மேகம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு ஆளில் விசாரித்தோம். மேலே பார்த்திங்கன்னா ஆள் நிறையா இருக்காங்களாம் ஃபால்ஸில். ஸோ நாங்கள் போகிற பாதை பார்த்தீங்கன்னா யாருமே போகல. மேலே மேகத்தை பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குங்க. நைஸ். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ள புளிய மரம் இருக்குங்க. இருக்குங்க. இந்த புளிய மரத்துக்கு எப்படியும் வயசு நிறையா இருக்குங்க. பாதை இருக்குது, பட் யாருமே போக காணோம். சரி போகலாம் வாங்க, நம்ம போவோம். என்ன மரம்? உலக மரமா உலக மரமாடா? உலகை மரமா? இந்த பஞ்சா பறக்குமே அந்த மரம் தானே உலக மரங்க. இது வந்து இதுலேருந்து பஞ்சு எடுத்து நெசவுக்கு போங்க. இலவம் பஞ்சு, அது பேர் இலவம் பஞ்சு. அப்படியே டாப்பியை பாருங்க எப்படிலாம் மாறுது. தீகலாக்கு மரம். கிருஷ்ணா அங்காரு பொன்மணி நட்டு வளர்த்துறாங்க தெரியுதா வரிசையா? பாருங்க எறும்பு மரம். சரி எறும்பு வீடு, சாரி வளரிடுச்சு. எறும்போட கோட்டைங்க, வீடுன்னு சொல்ல முடியாது, கோட்டை. இங்கே வருங்க. ஓ மை காட். இந்த உலகம் பஞ்சு இல்லை பஞ்சு இருக்குங்க. இதான் வந்து இந்த கடை பஞ்சு கீழே பஞ்சு கடை. சவுண்ட் நிறைய கேட்குது. பாட்டு சவுண்டு வராங்க. ஸோ இது விதைங்க, பருத்தி விதை மாதிரியே இருக்குங்க பார்த்துக்கு. பருத்தி விதை, பருத்தி இது மாதிரி இருக்கும். இதான் மெத்தைக்கு யூஸ் பண்ணுறேன். மெத்தைக்கு யூஸ் பண்ணுறதா? பைக் வருதுங்க உள்ள. ஸோ நடந்து போகலாங்க. இந்த போகிறாங்க. இப்போ ஃபேமிலியாக போகிறாங்கப்பா எல்லா பேருமே. அப்படி அடியை போட்டுருவோம். பொன்மணி அப்புறம் பொன்மணி தான் குட்டி என்ன சொல்லிட்டேன் நாங்கள். இங்கே கூட வந்து ஒரு பையனை காணுங்க, தொலைச்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அவனை. ஸோ மரங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் அங்கங்கே பொறிக்கப்பட்டிருக்குங்க. எண்ணிக்கை எத்தனை மரங்கள் இருக்குது. இந்த உலக மரம் மட்டும் கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே வாங்க. ஓடை
ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி ஒரு பல்லா இருக்கேன். காய்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயனார் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், மேலே ஐ போட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறீங்க பாருங்கள். கிட்டத்தட்ட சேம் அதே மலை தாங்க. இந்த தெரியுது ஆப்போசிட்டில் இந்த மலைக்கு சைடில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐயனார் ஃபால்ஸு, அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குட்டுப்படி ஃபால்ஸுங்க. இங்கே வருங்க ஆட்டோவை பாவிகளா. அதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்படி தாங்க. அடுத்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம்ல. நம்மளுக்கு முன்னாடி போகிறவர் பார்த்திங்கன்னா ஆளே வந்திருக்காப்புல. பட் அவருக்கும் பாதை மறந்துடுச்சு, மாற்றி வந்துட்டோம். சரி, ஓகே, வந்தாச்சு. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து எப்போயுமே தண்ணி வந்துட்டே இருக்குங்க. வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. ஸோ கொஞ்சமாவது வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் நம்பி இந்த இடத்துக்கு வரலாம். ஆமாம், இங்கே வர ஆட்டோ இங்கே வரைக்கும் வந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வர்ற மக்கள் இந்த மாதிரி பாட்டுகளை அங்கங்கே போட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேமிலியோட வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே பாருங்கள், இதுக்காக தான் அதிகமாக இங்கே வந்து மக்கள் வர்றாங்க சொல்ல போனாக்க. பாட்டு அது மற்றவங்க உடச்சி வேறு. ஸோ நீங்கள் இங்கே கோயில் இருக்குங்க, முன்னுக்கு உண்டியல் இருக்குது. ஈட்டி சூலாயுதங்கள் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. மூங்கில் பண்ணைய பாருங்க, இப்போ ட்ராப் பண்ணுறா இருக்குமோ. ஓய், என்னப்பா அது மாமரமா? மரத்தை பாருங்க, எவ்வளோ பழமையான மரம், பெரிய மரம், மாமரம். இதான் காய்க்காயில் பெரிய மரவாசி, காதான் குரங்க விடாது. சரியான மரங்க, அத்தி மரங்க, அத்திப்பழம். ரத்தம் ஊற சொல்லுவாங்க பாருங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. ஸோ அந்த அத்திப்பழம் தான். அப்புறம் காயாக இருக்குங்க, அப்புறம் பிஞ்சாக இருக்குது. அத்திப்பழமே தாங்க, எங்கே இருங்க அந்த உள்ளக்க பூக்கள் சாப்பிட்லாம். நிறையா பிடிக்கிட்டாங்க. இன்னைக்கு கம்மியாக தாங்க வருது. வருவே சரியான ஸ்லோப்பா. இதில் பைக்கு போகும், அவங்க ஊருக்கே போடுவாங்க. மேலே இந்த வண்டி வச்சுருப்பாங்க, அது என்னது ஸ்ப்ளெண்டரு, அப்புறம் இன்னொரு வண்டி பிளாட்டினா இருக்குல்ல, அது வச்சு அடிச்சு ஒரு ஏற்றி போயிட்டே இருப்பார். நாங்கள் கல்லில் ஏற்ற முடியலை, ஒருபாடு போயிட்டு இருக்காரு மனுஷன். நைஸ், ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க. இங்கே பாருங்க பாருங்க இந்த மரம். ஐயோ, இழப்பு வாங்குது. கீழே இருக்குங்க தர, அங்கேருந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. காய்ஸ், ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதுங்க, நிறையா பேர் குளிக்கக்கூடிய சவுண்டு கேட்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நீங்கள் திருச்சி ஹைவேல வர மாதிரி இருக்குங்க. நத்தத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் வந்து குட்டுப்பட்டி அப்படின்ற ஊருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி இருக்குங்க. ஸோ நான் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எங்களை மாதிரி பாதை மாதிரி இருந்தாங்க, கரெக்டான பாதை வாங்க. ஓகே, ஃபால்ஸு போகலாம். ஃபால்ஸ் உள்ளே இறங்கணுமாங்க ஃபால்ஸுக்கு. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பாதைக்கு நேரம் உள்ளே இறங்குற மாதிரி இருக்குங்க. நீங்கள் பாருங்க, ஐயோ திருச்சியில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அப்படி நீங்கள் உள்ளே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆள் நிறையா இருப்பாங்க. சப்போஸ் ஆள் இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே இறங்கி வாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வயசு ஃபேமிலியோடு வராங்க, நான் ஃபேமிலியோட வரது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. நான் வரவே ஒன்று காமிச்சிருப்பேன், நிறையா பாட்டில்கள் அங்கங்கே கிடக்கு.
இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலியோட வாங்க, நோ ப்ராப்ளம். கூட்டம் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் தான் வரணும், பார்த்துக்கணும். வருது தெரியலடா, அப்புறம் கேர்ள்ஸாக இருக்கு வாட்டுக்கு. சரி தாங்க, நான் வலிக்கு வரக்கூடிய இடங்க. ஏய் கிருஷ்ணா ஆத்ரா, கிருஷ்ணா செருப்பு போடலையோ? வலிக்கிட்டு போகிறாங்க. அங்கே சின்ன குழந்தைய அது போகிறது வர்றாங்க முன்கூட்டியே. கல்லியா தம்பி, மனிதம்டா. பொன்மனே மெதுவா. ஃப்ரெஷ்ஷரில் இல்லை ஒழிச்சுவோம். வயசுலாங்க ஃப்ரெஷ்ஷான வாட்ரு. இனிமே தூசியாக தான் இருக்கும் தண்ணி, மாதிரி தூசியாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ அங்கேயும் குளிக்கிறாங்க மேலேயும், அதான் தண்ணி கலங்கி வருது. இடத்த பாருங்க, குப்பையாக இருக்கும். மாற்றலையா? அது வேறையா? எல்லாம் மாற்றிடுவோம். மாற்றலையா? 1000 வாங்கணும். இங்கே வாரா டேய், இங்கே பாருங்கள் ஃபால்ஸு. ஃபேமிலியோட வர்றதுக்கு நல்ல இடம் கிடையாதுங்க. பாருங்க பாட்டிலில் குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸு. ஆனால் இந்த மாதிரி இங்கே வந்து சமையல் பண்ணி பாட்டில் உடச்சி எப்படின்னாங்க தயவுசெஞ்சு எல்லாம் பண்ணாதீங்க தயவுசெஞ்சு. சரி ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஃபால்ஸில் குளித்து முடிச்சிட்டோம். ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸாக வந்து கேட்க குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம். மற்றபடி ஃபேமிலி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது அவனோட ஓன் ரிஸ்க்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய மக்கள் பசங்க குறிப்பாக இந்த தண்ணி அடிக்கிறது இந்த பழக்கம்லாம் கொஞ்சம் குறைச்சா மக்கள் வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் குளிக்கிற இடங்கள் மேலேயும் சரி கீழேயும் சரி போகிற வழியெல்லாம் பாட்டிலு, அதாவது முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உடஞ்சி அப்புறம் பிங்கன்னா செதறி கிடக்கு. குளிக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேலே வர செதறி இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் விட்டு விதமாக இருக்குது. இன்னொன்று குப்பை நிறைய சாப்பிட்றாங்க, குப்பையை போட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க தான் குளிக்கிறாங்க, பட் அவங்களே போட்டு போயிடுறாங்க. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இந்த மாதிரி இடங்களில், பொது இடங்களில். ஏன்னா அடுத்து வரக்கூடியவங்க கொஞ்சம் ஈஸியாக குளிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஸோ நண்பர்களே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அப்படி நீங்கள் குளிச்சு வரேன் அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் வெளியிலேயே குளிச்சுட்டு அவனை தூக்கி போட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஞாயிற்றுக்கிழமை சண்டே போக பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மதுரை பசங்க அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.